தேவனும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்ம அனைவரும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்தன் வாலிப காலமெல்லாம் இந்தன் வாழ்க்கையின் துணையானா, இந்தன் வாலிப காலமெல்லாம் இந்தன் வாழ்க்கையின் துணையானா. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். தகப்பனே, நீ நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். இயேசுப்பா, உம்முடைய வசனத்தின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளில் நீங்க பேச போகிற வார்த்தை நிமித்தமாய் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை குறித்து நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன உறுதி உடைய ஒரு பெண்ணை குறித்து நம்ம இந்த நாள்ல பார்க்க போகிறோம். மன உறுதி உடையவள். அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அந்த மன உறுதி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வரணுன்றதை தேவன் விரும்புகிறார். முதலாவது நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 1 அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ரூத் 1 அதிகாரம் 18வது வசனம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அவள் மன உறுதியாயிருக்கிறதை கண்டு கொண்டாள் என்று வேதத்துல பார்க்கிறோம். ரூத்துடைய அநேக குணநலன்களை நம்ம தியானிச்சிருக்கலாம். அந்த நாளிலும் கூட அவளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருந்துச்சு. மன உறுதியாயிருந்தாள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அநேகருக்குள்ள இல்லாத ஒரு நல்ல கேரக்டரை ஆண்டவர் வச்சிருந்தார் பாருங்க. மன உறுதியாயிருந்தாள். அநேகர் இந்த நாட்கள்ல ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. பெண்களுக்குள்ள ஃபேமிலியில வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகளை நினைச்சு தன்னுடைய மன உறுதியை இழந்து விடுறாங்க. ஆனா எத்தனையோ பாடுகளை சந்தித்த இந்த ரூத்துக்குள்ள ஒரு மன உறுதியை எசப்பா வச்சிருந்தாரு. அவளுடைய மன உறுதி, ஒரு திட நம்பிக்கை, ஒரு ஒரு முயற்சி அவளுக்குள்ள இருந்ததுனால வேதத்துல இடம் பிடித்த ஒரு பெண்ணாய் அவள் இந்த நாள்ல மாறி இருக்கிறாள். அப்போ அவளுக்குள்ள முதலாவது என்ன காரியத்திற்காக அவள் மன உறுதியா இருந்தாள் என்று நம்ம பார்ப்போமானால், இயேசுவை நான் பின்பற்றுவேன், என் தேவனையே பின்பற்றுவேன், என் மாமியார் ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன் என்கிற ஒரு மன உறுதி அவளுக்குள்ள இருந்தது பாருங்க. ரூத் 1 அதிகாரம் 16 வசனத்தின் பின் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ரூத் 1 அதிகாரம் 16 வசனத்தின், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் எதை கற்றுக்கொண்டாள் என்றால், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவதான் ஆராதிக்கணும் என்று. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எத்தனையோ பிரச்சனைகள், அவளுக்கு போராட்டங்கள். முதலாவது அவள் தான் முயற்சி எடுத்து வர்றா. 2 மருமகள் இருந்த பொழுதிலும் விடாமல் ஏசப்பாவை தேவனை பின்பற்ற வேண்டுமே ஆனால் நான் எடுக்கிற தீர்மானத்துல நான் உறுதியா இருக்கணும்னு சொல்லிச்சு தன்னுடைய மனதுல முதலாவது ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறாள். அந்த தீர்மானத்தோடு தன்னுடைய மாமியாரோடு கூட அந்த பெத்லகேமுக்கு அவங்க கடந்து வர்றாங்க. அப்போதான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்,
இயேசுவை பின்பற்றுகிற அநேக பெண்களுக்கு இந்த நாட்கள்ல போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுகள் வழியாத ஒவ்வொரு பெண்களும் கடந்து வர்றாங்க. ஆனா முதலாவது யார் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றோமோ அவர்களுக்கு ஒரு சில பாடுகளை தேவன் அனுமதிப்பார். ஆனாலும் அந்த யோபு சொல்றார் பாருங்க, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். அந்த வசனத்தின்படிதான் ஒவ்வொரு பெண்களையும் கூட கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த பெண்ணுக்குள்ள ஒரு மன உறுதியை தேவன் கொடுத்தார். அதே போல இந்த நாள்ல இயேசுவை பின்பற்ற நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஐயோ பின்னாடி என்ன நடக்குமோ, என் குடும்பம் என்ன சொல்லும், மனிதர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுவாங்க, அதை பற்றி அல்ல, இவளுக்குள்ள தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார், என்னுடைய தேவனை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் என்கிற ஒரு கர்த்தரை முன்வைத்தே காரியத்தை துவக்குகிற ஒரு மகளாய் இருந்தாள். அப்ப எல்லா காரியத்திலையும் எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம பார்க்க வேண்டிய முதலாவது இடம் தேவ சமூகம். என் தேவனை நான் பின்பற்றுவேன். எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் பாருங்க, அந்த ஒரு விதவையாய் வராள், இளம் வயதுல ஒரு விதவையாய் வருகிறாள், ஒரு குழந்தையும் இல்லை. ஆனா ஏசப்பாவை பின்பற்றுறதுல, தேவனை பின்பற்றுறதுல ஒரு மன உறுதி அவளுக்குள்ள இருந்துச்சு. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்னைக்கு புதிதாய் நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளேயும் கூட கர்த்தர் ஒரு மன உறுதியை எதிர்பார்க்கிறார். அந்த மன உறுதியோடு நம்ம இருக்கும்போது பாருங்க, ஒரு பெரிய ஒரு உயர்வு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த மன உறுதியுடைய இந்த பெண்ணுக்குள்ள வேற என்ன சுபாவங்கள் இருந்துச்சு? நம்ம மன உறுதியா மட்டும் இருந்துட்டா போதுமா? இல்லை, அவள் எப்படிப்பட்டவளா இருந்தா பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்ப்பதமை கண்டது. அவள் அதிகாலை முதல் சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிற ஒரு பெண்ணா இருந்தாள். அவள் அதிகாலையில அவள் எப்பொழுது எழும்புவாள் என்று அதே ரூத்துல பார்க்கிறோம் நம்ம. ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே அப்படின்னா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறவளா இருந்தாள். அவள் சாயங்காலம் வரைக்கும் சோர்ந்து போகாமல் அயராதபடி உழைத்தாள். இப்போ தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக அநேக காரியங்கள்ல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுடைய உணவு காரியங்கள், இப்படிலாம் உழைக்கிற பெண்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அந்த ரூத் உழைக்கிற நாட்கள்ல அவளுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதத்தில் எழுதப்படல, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டாள். மாமியார் செய்யட்டுமே, நான் தான் செய்யணுமா அப்படிலாம் அவ யோசிக்கல. நான் ஒரு இளம் வயதுள்ள விதவை, நான் தெருவுல போனா ஜனங்கள்லாம் இனி என்ன பேசுவாங்க அப்படிலாம் யோசிக்காதபடி, என் குடும்பம் இது, எனக்கு கொடுத்த ஒரு தாய், இந்த குடும்பத்தின் பொறுப்பை நான் தான் என் கையில எடுப்பேன்னு சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தோடு கூட இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். அதிகாலையில ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்தது மட்டும் இல்ல, சாயங்காலம் வரைக்கும் அந்த அறுக்கிறவர்கள் கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த மனிதன் சொல்லுகிறார், அந்த வயல்ல இவங்க மாமியாரும் மருமகளும் வருகிற பொழுது பெத்லகேமில் அறுப்பு காலம் துவங்கி இருந்தது. அப்பதான் வயல் வெளியின் வாசனைகள் வீசுகிற அந்த நாட்கள்ல தான் அவங்க கடந்து வர்றாங்க. அப்போ அவளுக்குள்ள ஒரு தீர்மானம், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னால கதிர் அறுக்க தெரியாது, ஆனா அது பொறுக்கிறதுக்கு எனக்கு தெரியுமே. சின்ன காரியம் தான் எனக்கு தெரியும், பெரிய அளவுல எனக்கு தெரியாது. ஆனாலும் இதை நான் அந்த சின்ன முயற்சியை நான் விடாம செஞ்சு என் குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு நான் செயல்படுவேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தா. ஒரு வயல்ல கதிர் பொறுக்க போனா அந்த வயல் எப்படி இருக்கும் பாருங்க, நிறைய அரிக்கட்டுகளா வைக்க மாட்டாங்க, ஒரு சில விடுபட்ட கதிர்களை தான் அவ பொறுக்கணும். ஆனாலும் சோர்ந்து போகவே இல்லை. முதல் நாள் அவ பொறுக்க போயிருக்கும் போது நீ யார் அப்படின்னு அதட்டி இருக்கலாம். அவளுக்கு முன்பின் தெரியாத நபர்கள், எதை குறித்து அவ கலங்கல. எனக்கு கொடுத்த இந்த சின்ன காரியத்துல நான் உண்மையாயிருப்பேன்னு சொல்லிட்டு காலமே துவக்கி சாயங்காலம் வரைக்கும் கதிர் பொறுக்கி கொள்ளுகிறேன் அந்த கண்காணிக்கிட்ட போய் அவ கேட்கிறா. கேட்டு அந்த வயல்ல பொறுக்கும் போது நான் நினைக்கிறேன் முதல் நாள்ல அதிகமான கோதுமைகள் அவளுக்கு கிடைச்சிருக்காது. ஒருவேளை ஒரு படி கோதுமை தான் அவ பொறுக்கி இருந்திருக்கலாம். திரும்ப அவ அந்த அறுப்பு காலம் முழுவதும் அந்த வயல்ல தான் கதிர் பொறுக்கினாள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31ஆவது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. அவள் தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள்,
கொண்டாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அந்த ரூத்துடைய கைகள் கதிரை பிடித்தது. அப்போ அந்த வயல்கள்ல கதிர் பொறுக்கி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒருபடி பொறுக்கிறா, அடுத்த நாள் போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அவள் அதை தட்டி அடித்து தீர்ந்த பொழுது அவளுக்கு 4 படி ஒரு மரக்கால் வார்கோதுமை பெற்றுக் கொள்ளுகிறாள். அப்போ நாளுக்கு நாள் அவ உழைப்புல அவ முயற்சியில கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கோதுமைய, இந்த வார்கோதுமையின் ஒவ்வொரு மணிகளையும் நான் ஒரு வசனமா எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் காலையில பைபிள் படிச்சா நான் சாயங்காலம் படிக்க வேண்டாம், காலையில படிச்சா நான் மதியம் படிக்க வேண்டாம். தாவீது சொல்றார், ஒரு நாளில் 7 முறை நான் தேவனை துதிப்பேன். தானியேல் 3 முறை தேவனை துதித்தார். இரவும் பகலும் ஆண்டவருடைய வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிற பெண்களுக்குள்ள இந்த மன உறுதி தளராதபடி இருக்கும். அவங்க விடாம முயற்சியோட செயல்படுவாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் பாருங்க, இளம் வயது விதவைகளுக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சாதாரண பெண்களை விட அவர்கள் அநேக பிரச்சனைகளை பாடுகளையும் சந்திக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் ஒரு சாதனையாளர்களாய் கர்த்தர் நிச்சயமாக அவர்களை மாற்றுகிறார். அப்போ இந்த ரூத்துக்குள்ள என்ன குணம் இருந்துச்சுன்னா, ஏசப்பாவை நான் விடாம பின்பற்றுவேன் மட்டும் இல்ல, காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் நான் சோர்ந்து போகாமல் நான் உழைப்பேன். அவ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது, அயல் வீட்டு காரியம் அல்ல, தன் வீட்டு காரியத்தின் மேல அக்கறையுள்ள ஒரு பெண். இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் அப்படிதான் விரும்புறாரு. நம்முடைய வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கண்ணோக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அது ஒரு பொறுப்பை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. இதை கணவர் பார்த்து கொள்வார், இதை பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள். இல்ல, நம்மை கொண்டு செய்ய வேண்டிய தேவன் கொடுத்த பொறுப்பை, அது கதிர் பொறுக்கிற வேலையா இருந்தாலும் அமைதியோடு சாந்தத்தோடு எதிர்ப்புகள் மத்தியில அழகுள்ள பெண், அவளுக்கு வந்த பிரச்சனைகள், பரிசுத்தத்திற்காக வந்த போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் பாருங்க, அவ உறுதியோடு இருந்து அந்தி நேரம் வரை அயராமல் உழைத்தாள். ஒரு நாள் மட்டும் இல்ல, 2 நாள் மட்டும் இல்ல. அவளுடைய உழைப்பு ஒரு பெரிய உயர்வு எனக்கு வரப்போகுதுன்னு இல்ல, இருக்கிறதுல கொஞ்சத்துல நான் உண்மையா இருப்பேன்னு உழைச்சா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு 3 மாதங்கள் கூட அந்த அறுவடை இருந்திருக்கலாம். ஏனென்றால் போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரன் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. மிகுந்த ஆஸ்திகாரனாயிருந்த அந்த போவாசுடைய வயல்ல தான் அவ கதிர் பொறுக்கினா. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மரக்கால் கோதுமை 6 படி கோதுமையாய் மாறினது. நாளுக்கு நாள் அவளுக்கு உயர்வு அடைந்து கொண்டே இருக்கிறாள். திரும்ப அவளுடைய உத்தமத்தையும் அவளுடைய உண்மையை பார்த்து அவள் தன் மாமியாருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கொடுக்கிற ஒரு சில ஆலோசனைகளை கேட்டு அவள் நடந்து கொண்ட பொழுது அந்த வயலினுடைய சொந்தக்காரனாகிய போவாஸ் சொல்லுகிறார், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. நீ உத்தமமான பெண்மணி. என் ஊரார் எல்லாரும் உன்னை குறித்த சாட்சி சொல்லுகிறார்கள். என் ஊரார் எல்லாரும் நீ உத்தமமான பெண். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஆகிய வாலிபர்களின் பின்னாடி இல்ல, இந்த வயல்ல கதிர்களை பொறுக்கிறவர்களா இருக்கிறாய் என்று அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அந்த போவாஸ். திரும்ப தேவ சித்தத்தின்படி இவளுக்கு அந்த போவாசையே திருமணம் முடித்து வைக்கிறார்கள். பாருங்க, மிகுந்த ஆஸ்திகாரனை தேவன் அவளுக்கு கொடுத்தார். அவள் கதிர் பொறுக்கினவளாய் எந்த வயல்ல போய் ஒவ்வொரு கதிரையாய் பொறுக்கினாலோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாய் தேவன் மாற்றினார். அப்போ நீங்களும் நானும் மன உறுதியுடையவர்களாய் இருக்கும்போது இன்னைக்கு அற்பமா தெரியலாம், ஒருவேளை யாரும் கண்டுகொள்ளாத இடத்துல நம்ம இருக்கலாம், யாருமே நம்மளை அழைச்சி கனம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனா ஏசப்பா நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிற தேவன். இரவும் பகலும் அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல ஆண்டவர் நோக்கமா இருக்கிறார். 3வது அவளுக்குள்ள என்ன காரியம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவள் நான் ஒரு பெண், என்னால முடியாது, நான் ஒரு பெண் தானே அப்படின்ற ஒரு சோர்வான மனநிலை அவளுக்குள்ள இல்லவே இல்லை. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள். பெண்கள் சில காரியங்கள்ல பெண்களை போல சுபாவத்தோடு நடந்து கொண்டாலும் கர்த்தர் நம்மை குறித்து எதை செய்ய நினைத்தாரோ அந்த காரியங்கள்
காரியங்கள்ல புருஷரை போல நடந்து கொள்ள வேண்டும். புருஷரை போல என்றால் என்ன? ஒரு தைரியம், ஒரு மன வலிமை, ஒரு விடாமுயற்சி, எடுத்த காரியத்துல ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு துடிப்பு அந்த ரூத்துக்குள்ள இருந்துச்சு. அதத்தான் ரூத் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். சாதாரணமாய் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆணை விட மதிப்பு குறைவாகவே மதிப்பிடப்படுகிறார்கள். ஆனால் மன உறுதியோடு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அதிகாலையில் எழுந்து தன் காரியங்களை கவனித்து இரவும் பகலும் வேதத்தில் தரித்திருந்து ஜபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இந்த வசனம் ரொம்ப அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மகள் தான், ஒரு ரூத்தை குறித்து தான் அதுல எழுதி இருக்கு. அந்த அயல் வீட்டுக்காரர்கள் சாட்சி சொல்றாங்க இந்த ரூத்தை குறித்து. திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனேயே அவளை எப்படி வாழ்த்தினார்களாம்? 7 குமாரர்களை பார்க்கிலும் அதிகமாயிருக்கிற உன் மருமகள் என்று அவளை வாழ்த்தி இருக்கிறார்கள். எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. ஆனா ஒரு 7 ஆண்களை விட அதிகமான பலனுள்ளவள், திறமையுள்ளவள், செயல்படுகிறவர்கள் என்கிற ஒரு நல்ல பெயரை அவள் சம்பாதித்தாள். ஒவ்வொரு பெண்களை குறித்து தேவ திட்டம் எப்படியா இருக்கிறது என்றால், நான் சாதாரணமான பெண், என்னை குறித்து என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு பெண்ணை கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற பொழுது 7 குமாரர்களை பார்க்கிலும் அதிக ஒரு பலனை, ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல தேவ திட்டத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். இந்த நாள்ல இந்த 3 குணாதிசயங்கள் இந்த ரூத்துக்குள்ள இருந்ததுனாலதான் அவங்க சந்ததியில தான் ஏசப்பா பிறந்தாரு. ஏசு ராஜா ஜீவனுள்ள தேவனா இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த ரூத்துடைய சந்ததியில தான் பிறந்தாரு. இந்த ரூத்தை தெரிந்தெடுத்தாரு. நம்ம குடும்பத்துல கூட ஒருவேளை நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒருத்தரை செலக்ட் பண்ணிப்பாரு. நீங்க பாக்கியம் பெற்றவங்க, ஆண்டவர் சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, அதை செய்து முடிக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? இந்த நாள்ல நம்ம இணைந்து ஜெபிக்கலாம், சோர்ந்து போகாம. ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அதை விட்டு இன்னைக்கு எழும்புங்க, மன உறுதியுடையவர்களாயிருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இதுவரை ஜெபித்து நான் தோற்று போனேன், இதுவரை இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணி நான் வெற்றியை சந்திக்கவே இல்லை, நான் இனி இன்றையிலிருந்து ஜெபம் பண்ணுவேன், இன்றையிலிருந்து ஒரு உறுதியான தீர்மானங்களை எடுப்பேன், நான் எடுக்கிற தீர்மானத்துல உறுதியாயிருப்பேன் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, நான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன். நம்ம இணைந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல உடைய வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீங்க. ஒரு மன உறுதியுடைய பெண் எப்படிப்பட்டவளாயிருந்து அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஏசப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றுவதில், இயேசுவை பின்பற்றுவதில் அவளுக்கு ஒரு மன உறுதி இருந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அந்த நாள்ல சோர்ந்து போய் அதுவா இதுவா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்குள்ளையும் ஆண்டவரே இயேசுவையே நான் பின்பற்றுவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் உறுதியான தீர்மானத்தை எடுத்தது போல அப்பா என் ஜனங்களுக்குள்ள ஒவ்வொரு பெண்களுக்குள்ள எப்படிப்பட்ட தீர்மானத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக ராஜா. சோர்ந்து போகாமல் முதலாவது கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க, மனிதனை அல்ல, சமூகத்தை அல்ல, தேவனை பார்த்து ஓட கர்த்தர் எங்களுக்கு கற்று தருவீராக. இயேசப்பா காலமே துவக்கி ஆண்டவரே சாயங்காலம் வரை, அதிகாலை முதல் அந்தி வரை உழைத்த அந்த ரூத்தை போல ஆண்டவரே யார் எங்களை குறித்து என்ன நினைத்தாலும் கர்த்தருக்காக எடுத்த தீர்மானத்துல உறுதியாயிருந்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாய், தேசத்திற்காக தேவ சமூகத்துல திறப்பில் நின்று அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தருக்காக உழைக்கிற ஒரு கூட்ட பெண்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திர, குடும்பத்தின் ரட்சிப்புக்காய், தெருக்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் ரட்சிப்புக்காய், கிராமங்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற தபராள்களை கர்த்தர் எழுப்புவீராக. சோர்ந்து போகாமல் ஜெபித்த அந்த தாயை போல சோர்ந்து போகாமல் பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் நீர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு பெண்ணை 7 குமாரரை பார்க்கிலும் அதிகமான அளவு மதிக்கும்படி கனப்பற்றவளாய் மாற்றுவீங்களே சப்பா.
இந்த நாள் ஆண்டவரே தேவ சமூகத்துல தீர்மானத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் 7 குமாரர்களை பார்க்கிலும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே பிரயோஜனமற்றவள் என்று யார் யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, ஆகாத கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின தேவன் இப்படிப்பட்ட பெண்களை எடுத்து 7 குமாரர்களை பார்க்கிலும் அதிகமானவர்களாய் கனம் பெற்றவர்களாய் ஆண்டவரே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக இயேசுவை பின்பற்றி சாதித்த ஆண்டவரே ரூத்தை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி வாழ்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.